Hello viewers, welcome to our channel LS Info. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறதா இருக்கோம் அப்படின்னா RTE ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமில் ஏற்கனவே செலக்ட் ஆகி ஃப்ரீயாக படிக்கிற குழந்தைங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னுமே ஃபண்டை ரிலீஸ் பண்ணாததுனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா, அப்படி பாதிப்பு இருந்தால் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க இருக்கோம். உங்கள் குழந்தைங்க ஏற்கனவே RTE ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமில் செலக்ட் ஆகி ஏற்கனவே படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பயப்படாதீங்க. உங்களோட குழந்தைக்கு RTE எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் கேன்சல் ஆகாது. அதே மாதிரி அந்த ஸ்கூல்ஸாலேயும் உங்களோட குழந்தைக்கு வந்து டிசி கொடுத்து வெளியே அனுப்ப முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் இன்னுமே வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக RTE எஜுகேஷன் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலை. அதனால் அந்த பர்டிகுலர் தனியார் பள்ளிகளில் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க டிசியை கொடுக்க முடியாது. வேணும்னா மனதளவில் உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணி நீங்களே வேணால் டிசி வேணும்னு எழுதி வாங்கிட்டு வேணால் வரலாம், அது வேணால் இருக்கும். நீங்களாக டிசி வாங்காமல் ஸ்கூலால் டிசி கொடுக்க முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கட்டாயம் ஸ்கூல்ஸ் வந்துட்டு இது மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்குது. எது மாதிரினா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஃபண்டு கொடுக்கல, அதனால் RTE எஜுகேஷனில் உள்ள குழந்தைங்களை வந்துட்டு எங்களால் படிக்க வைக்க முடியாது, அதனால் நீங்கள் தான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு பேரண்ட்ஸை வந்துட்டு அவங்க ப்ரெஷரைஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னுமே கவர்மெண்ட் வந்துட்டு நீங்கள் தான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் ஃபீஸு, புக்ஸு, நோட்ஸ் ஃபீஸ் எல்லாம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் புக்ஸுக்காகவும் யூனிஃபார்முக்காகவும் நீங்கள் பே பண்ணி உங்கள் குழந்தைய சேர்த்துருங்க. டியூஷன் ஃபீஸ் நீங்கள் இப்போதைக்கு கட்டாதீங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, டியூஷன் ஃபீஸை வந்துட்டு ஸ்கூல்ஸ் இப்போ கட்ட சொல்கிறாங்க. ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த டியூஷன் ஃபீஸ் கொடுத்த பின்னாடி நாங்கள் அந்த ஃபீஸை வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்கூல் நிர்வாகம் சொல்கிறாங்க. நாங்கள் கட்டலாமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. எனக்கு அதை பற்றி எந்த கமெண்ட்டும் இல்லை. ஆனால் வந்துட்டு 100% பள்ளி நிர்வாகம் வந்துட்டு கட்டின ஃபீஸை திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த தனியார் பள்ளிகள்லையுமே வந்து கட்டின ஃபீஸை திருப்பி கொடுக்கறது கிடையாது. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த ஃபீஸை அவங்களே ரீட்டைன் பண்ணிப்பாங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா கிளாஸாவது போட்டு குழந்தைங்களுக்கு அந்த ஃபீஸை ரீட்டைன் பண்ணுவாங்க. அதனால் திருப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் வந்துட்டு டியூஷன் ஃபீஸ்க்கு கொஞ்சம் பொறுத்துட்டுருங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு அவங்களால டிசி கொடுத்து வெளியே அனுப்ப முடியாது. அதனால் நீங்கள் தைரியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் ஃபீஸையும் புக்ஸ் ஃபீஸையும் மட்டும் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருங்க. டியூஷன் ஃபீஸ் பொறுமையாக கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறேங்க. ஏன்னா நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டின ஃபீஸை திரும்ப தரல அப்படின்னு உங்களால் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. எப்படியும் கவர்மெண்ட் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபண்ட் ரிலீஸ் பண்ண பின்னாடி ஸ்கூல் நிர்வாகம் வந்துட்டு நீங்கள் கட்டின ஃபீஸை திரும்ப தரலைன்னா உங்களால் கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் திரும்ப கேட்கும், நாங்கள் சொன்னோமா RTE கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு, நாங்கள் உங்களை டியூஷன் ஃபீஸ் கட்ட சொன்னோமா அப்படின்னு திரும்ப நம்மளை தான் கேட்பாங்க. ஸோ நம்மளால் எங்கேயும் ஹெல்ப்புக்கு வந்துட்டு போக முடியாது. அதனால் நினைவில் வச்சுட்டு நிதானமாக செயல்படுங்க. இந்த ஜூலை மந்த்துக்குள்ளவே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு முடிவு வந்துட்டு நல்ல முடிவாகவே கவர்மெண்ட் கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.